இருந்து நேரடியாக பசுமன் சென்று தேவர் திருமலை வணங்கி வந்து இத்தனை காலங்களை நாம் கடந்திருக்கின்றோம். ஆனால் இந்த நூற்றாண்டு மிக முக்கியமான நூற்றாண்டு. இந்த முறை உங்களை எல்லோருமே யாரும் அழைத்து பசுமன் தேவர் திருமலையுடைய குரு பூஜை நடைபெறுவதல்ல, அது மக்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு குரு பூஜை. ஆனால் இந்த ஒரு முறை மட்டும் ஆப்பநாட்டிலிருந்து உங்களை அழைக்க வந்ததன் காரணம், இந்த தென்பகுதி மறவர்கள் மீது ஆங்கிலேயர் காலத்தில் சிடி ஆக்ட் போட்டு 100 வருடங்களை கடந்து விட்டது. 100 ஆண்டுகள் ஒரு சமுதாயம் சிடி ஆக்டில் சிக்கி சின்னாபனமாகி வாழ்வதற்கு முன்னேறுவதற்கான எந்த வழிகளும் இல்லாமல் இந்த மறவர் சமூகம் பின்தங்கி 100 வருடங்களை கடந்து விட்டோம். ஆனால் இந்த ரேகை சட்டத்தால் பாதிக்கப்பட்ட சமுதாயங்களுக்கென்று வழங்க வேண்டிய எந்த உரிமையும் தமிழக அரசோ இந்திய அரசோ இதுவரை வழங்கவில்லை. அந்த உரிமைகளை கேட்டு பெறுவதற்கு இது எல்லோரும் கையில் வச்சிருக்கிற அந்த சர்டிபிகேட் டிஎன்சின்னு போட்டு கொடுப்பாங்க. அது ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசியில டிஎன்சின்னு கொடுக்குறாங்க. இதே மறவர் பிழைப்பிற்காக சென்னைக்கு போயிட்டா அவர் பிசியா மாறிடுவார். இதுதான் தமிழ்நாட்டுடைய அந்த சட்டத்தை எப்படி வகுத்துருக்காங்க பாருங்க. ஒரே மனிதர் இந்த ஊரில் இருக்கும்போது அவர் டிநோட்டிஃபைடு கம்யூனிட்டி, ஆனா நமக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டியது டிநோட்டிஃபைடு ட்ரைபு. அதே ஒருவர் பிழைப்புக்காகவோ தன் பிள்ளையுடைய கல்விக்காகவோ இந்த மாவட்டங்களை விட்டு வெளியே போயிட்டா அவர் பேக்வர்ட் கிளாஸா மாறிடுவார். இப்படி ஒரு சட்டத்தை 1952 நம்மை வகைப்படுத்தியிருக்காங்க. இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க வாழக்கூடிய மறவர்கள் அனைவருமே ஒரே கேட்டகரி டிநோட்டிஃபைட் ட்ரைபுங்கிற கேட்டகரியில கொண்டு வர்றதற்காக தெய்வீக திருமண சன்னதியில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவக்கூடிய உறவினர்களை அழைத்து அரசுக்கு நம்முடைய கோரிக்கையை தெரியப்படுத்த இந்த மாநாட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த நேரத்தில் இந்த மாநாட்டில் அந்த என்னென்ன கோரிக்கை என்பதை அந்த அழைப்புதல் இருக்கு. எல்லோருக்கும் விளக்கம் சொல்ல நேரம் குறைவா இருக்கு. பெரியவங்க வந்திருக்கீங்க. இதுவரை எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து உங்கள் எல்லோரையும் பசுமுள்ள சந்திக்கிறதுக்கு ஆவலா இருக்கேன் ஐயா. இந்த அழைப்புதலை ஆப்பநாடு சார்பாக வந்திருக்கிறேன் நான் ஐயா ஐஜி அவர்களுக்கு நான் இந்த அழைப்புதலை வழங்கிடுறேன். அதை மட்டும் ஐயா நீங்க பெற்றுக்கணும். இந்த அழைப்புதலை பெற்றுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன் ஐயா. நீ கொடுத்துருங்க. சரி ஐயா, நன்றிங்க. போயிட்டு வர்றேங்க.